விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும்? தவிக்கப்பட்ட ராசி விருச்சிகம். ஏமாற்றத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லி 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 உங்களை இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டன். விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் பிரமாதமான திருமண வாய்ப்புகள் கூடி வருது. திருமணம் கூடி வருவது மட்டுமல்ல, அழகான முதல் 6 மாசம் கொஞ்சம் விரயமாக இருந்தாலும் இரண்டாவது 6 மாசம் உங்களுக்கு முதலீடாகும். அந்த 20 வயசுங்கிறது ஒரு பொருளாத வயசு. அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதுலயுமே சடக்கு படக்குன்னு ஒரு சில முடிவு எடுப்பாங்க. அதுதான் அந்த தேவலுங்கிறது அது அடையாளமா வச்சிருக்கு, சிம்பிள். இப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான அவசரப்படுகின்ற இப்படிப்பட்டவர்களுக்கு குரு பகவான் இந்த வருஷம் ஒரு வரப்பிரசாதம். சொந்தமா வீடு, அதுவும் பிரம்மாண்டமான. நிச்சயமா விருச்சிக ராசி கடந்த வருஷத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாதவங்களே இல்ல. கேட்டீங்கன்னா எல்லாருமே வீடியோ பாக்குறவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்ல போறாங்க. இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள். 5ல இருக்கு சனி. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுபவர்கள் நல்ல வேலை கிடைக்குமா? ஆரோக்கியம், சளி சம்பந்தமான பிரச்சனைகளை கவனமா இருக்கும். ஆன்லைன் வியாபாரம் கண்டிப்பா பண்ணலாம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் நல்ல சுப செய்தி. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு. ஸோ விசுவாவசு ஆண்டு முடிஞ்சு பராபவ வருடம் பிறக்க இருக்கு. இந்த பராபவ வருடம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதோட சேர்த்து பொது பலன்கள் இந்த வருடம் என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதா தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததா ஜோதிடர் MS ராமலிங்கம் சார் அவர்கள் இணைச்சிருக்காங்க. வணக்கம் சார். யூ தமிழ் நேயர்களுக்கு இனிய பராபவ வருடத்தின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வாழ இறைவனை வேண்டுவோம். முதல் சுற்று, இந்த சுற்றுல 4 சீட்டுகள் நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஸோ அஸ்ட்ராலஜர்ஸ் ஒவ்வொருவருமே ஒரு சீட் எடுக்க போறாங்க. அதுல என்ன ஏஜ் வரப்போகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் அப்படின்றத சொல்ல போறாங்க. பார்க்கலாம். மேம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் ஏற்பட போகுது? ஒரு சீட் எடுத்துருங்க மேம். விருச்சிக ராசி என்பது பாத்தீங்கன்னா 20 to 30 years. 20 to 30 years விருச்சிகம் எப்படி இருப்பீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. கடந்த சில வருடங்களாவே விருச்சிகம் பெருசா நல்லா இல்ல அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுக்கும் மேலே எங்களை மாதிரி ஜோதிடர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களை கால புருஷனுக்கு 8ஆம் பாவம், சபிக்கப்பட்ட ராசி விருச்சிகம், ஏமாற்றத்தை அனுபவிக்காத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது அப்படின்னு சொல்லி 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 உங்களை இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா விருச்சிகம் சாதிக்க பிறந்த ராசி, பீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். 20 to 30 உங்களோட வாழ்க்கை உங்க கையில இருக்குமா? நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கு. எப்படி? விஷயம், சனி பகவான் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் பஞ்சம சனியா வர விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்கான். நீங்க 23 years நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்களா? அந்த வேலைதான் உங்களுக்கு பஞ்சமா? நல்ல வேலை அப்படின்றது கிடைக்கும். ஆனா பஞ்சமஸ்தானத்துல சனி, வேலையில காம்ப்ரமைஸ் அப்படின்றது சாலிடா இருக்கும். நீங்க வெளிநாடு போயிட்டு படிச்சுட்டு ஏறக்கூடிய ₹1,00,000 ₹2,00,000 சம்பாதிக்கிற திறமை இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டம் ₹1,00,000 சம்பளத்துக்கு ₹70,000 ₹80,000 வரும். ஐயோ, பாக்கி ₹20,000 வீணா போயிட்டு அப்படின்லாம் யோசிக்க கூடாது. அந்த ₹20,000க்கு ₹20,00,000 அனுபவங்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் அவன் சாதகமா வரும்போது எல்லாரும் மிச்சம் சொச்சம் வைக்காம சாலிடா கொடுத்துருவான். ஆக 20 to 30 years உங்களுக்கு என்னென்ன பஞ்சம்? வேலைக்கு பஞ்சமா? வீட்டுக்கு பஞ்சமா? நல்ல குடும்பம் அமையறதுக்கு பஞ்சமா? குழந்தை குட்டி பஞ்சமா? அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை சனி மேல படுறதுனால சனி இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு கொடுத்துரும். பொதுவா சனி பாத்தீங்கன்னா
மந்தன் முடவன் நிதானமா கொடுக்கக்கூடியவர் ரொம்ப ஸ்பீடா கொடுப்பா. இது ஒரு பெரிய பிளஸ்மா. அதே மாதிரி பாருங்க, சுகஸ்தான ராகு. நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்கான பிராப்தம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கான பிராப்தம், அங்க சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கான பிராப்தம், அங்கேயே போய் வீடு வாங்குறதுக்கான பிராப்தம். என்ன அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்களுக்கும் உங்க அம்மாக்குமான உறவு முறையில கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. தொழில் ஸ்தானத்துல கேது அப்படின்னும் போது வேலை செய்யற இடத்துல மனசு பெருசா ஒன்றாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலையை நம்ம மாத்திக்கினே இருக்கணும்னு தோணும். இதுல எனக்கு பெருசா கிக் இல்லப்பா, இதுல எனக்கு பெருசா சாட்டிஸ்பாக்சன் இல்லப்பா அப்படின்னு தோணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிநாடு போனாலும் அங்க போயிட்டு ஸ்டிக் ஆன் பண்றதுல கொஞ்சம் சிரமம் அப்படின்றது இருக்கும். அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பாக்கிய குருவா வராரு. எல்லா விதத்திலையும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் குரு பகவான் கொடுக்க போறாருமா. கவலையே வேண்டாம். 30 to 50 எப்பவுமே வாழ்க்கையில் அந்த 30 to 50 தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிற நேரம். அதுவும் இவங்களுக்கு சரியானபடி முடிவு எடுக்கக்கூடிய திறமை கொஞ்சம் கம்மி. ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பாங்க. இவங்களுக்கு நாடாறு மாதம் காடாறு மாதம் சொல்லக்கூடிய விக்ரமாதித்தன் ஆண்டு 2வது அந்த 1/6/2026 குரு மாறுறார். 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். முதல்ல தொழிலில் மேன்மை, வருமானம், உடல் ஆரோக்கியம், படிக்கிறது, மேற்கொண்டு உங்களை எக்யூப் பண்ணிக்கிறது அப்படின்னு சுப பலனாக கிடைக்கும். யாருக்கு? 30லேருந்து 40, 40லேருந்து 50க்கு திருமண வாழ்க்கையில் மேன்மை, குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, அவங்களுக்கு உத்தியோகத்துக்கு செலவு, அவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கான உங்கள் வருமானத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறது, இல்லை வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, மொத்தத்தில் உங்கள் வீட்டில் சுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல 6 மாதம் கொஞ்சம் விரயமாக இருந்தாலும் 2வது 6 மாதம் உங்களுக்கு முதலீடு அமையும். இது வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு காலம். என்ன தெளிவான முடிவு எடுக்க மாட்டீங்க. சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். ஆனால் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இது சரியான முடிவு எடுத்து தீர்க்கமான வழி இதுதான் அப்படின்னு நீங்கள் எடுத்தால் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சார் நீங்க ஒரு சீட் எடுத்துங்க சார். விருச்சிக ராசி 20 வயதுக்கு உட்பட்டவர்கள். அந்த 20 வயசுங்கிறது ஒரு பொல்லாத வயசு. அதுவும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதுலையுமே சடக்கு புடக்குன்னு ஒரு சில முடிவு எடுப்பாங்க. அதுதான் அந்த தேவலுங்கிறது அது அடையாளமா வச்சிருக்கு சிம்பிள்ல. இப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான அவசரப்படுகின்ற இப்படிப்பட்டவர்களுக்கு குரு பகவான் இந்த வருஷம் ஒரு வரப்பிரசாதம். அவர் போய் 9ஆம் இடத்துல போய் அமர்கிறார். 9ஆம் இடத்துல குரு அமர்வதே ஒரு பிரமாதம். ஓடி போனவனுக்கு 9ல குரு இருந்தா சென்ற இடத்தில் ராஜாவாயிருவாங்கிற பதவிகள் எல்லாம் சொல்லப்படுறது உண்டு. அவர் அங்கிருந்து கொண்டு ராசியை பார்க்கிறார். இந்த ராசியை பார்க்கிற காரணத்தால் தன்னுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த குழந்தை இப்ப தீர்மானிச்சிடும். 20 வயசு தான் ஆகுது. நம்ம இதை தப்பு பண்ணியிருக்கோம், இனிமே பண்ணக்கூடாது, நம்ம இவங்க கூட போனது தப்பு, இனிமே பின்னாடி போகக்கூடாது, இப்படி என்று தங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களை தீர்மானமாக உறுதியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள், அந்த பலமான சிந்தனைகள் இவங்களுக்கு வரும். இல்லைன்னு சொல்ல போனா வீட்டுல பணம் இல்லை போதும் அப்படின்னு சொன்ன காரியங்கள்லாம் இப்ப தாராளமா நடக்கும். தேவைக்கு வீட்டுக்குள்ள பணம் நடமாட்டம். இந்த குழந்தைகள் இருக்கின்ற குடும்பத்திற்கு உள்ளாகவே பொருளாதார அபிவிருத்திகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 20 வயசுங்கிறது என்ஜாய் பண்ற வயசு இல்லையா? அப்ப அதை என்ஜாய் பண்ற குழந்தை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும்னா பெத்தவங்க கொடுக்க போறாங்க. அதுக்கு தேவைப்படுகிறது வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். இது படிக்கிற வயசு. கண்டிப்பாக படிக்கிற பிள்ளைங்கள் இதுவரை இருந்ததை விட பல மடங்கு முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி ஸ்தானத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. சார் நான் நல்லா தான் படித்தேன் சார், நான் நினைச்ச காலேஜ் கிடைக்கல, நினைச்ச கோர்ஸ் கிடைக்கல, இல்லை நான் நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கேன், இது கிடைக்குமான்னு தெரியல. இப்படி தடுமாற்றத்தில் இருந்த பிள்ளைகள் கூட இந்த காலகட்டத்தில் மிக தெளிவான ஒரு வாய்ப்பை தேடி சரியான பாதைக்கு வந்துருவாங்க. மொத்தத்துல இந்த இளம் பிள்ளைகள் விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பராபவ வருடம் ஒரு வரப்பிரசாதம். நிச்சயமாக இவர்கள் தெளிவடைவார்கள். ஓகே சார். மேம் நீங்க ஒரு சீட் எடுத்துருங்க மேம். விருச்சக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. இதனாலே நிறைய பேரோட மைண்ட் செட் என்னன்னா, விருச்சக ராசி இருந்தால் முரட்டுத்தனம் இருக்கும், பிடிவாத குணம் இருக்கும், தேலு மாதிரி கொட்டுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூடியூபோட டாக்காவே இருக்கு. விருச்சகம் ஒருத்தரை பார்த்த உடனே நுண்ணிய அறிவாக கணிச்சு வச்சிருவாங்க. இவங்க இப்படிதான், இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது. ஆனால் அதை உண்மையா பப்ளிக்கா சொல்றனால தான் அவங்களுக்கு கெட்ட பேர். சரி, இந்த விருச்சக ராசிக்கு இந்த சித்திரை மாத பிறப்பு நிறைய மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் இந்த 50 வயசுல இருக்கக்கூடியவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா
தனிமைப்படுத்தப்பட்டு தனியா இருந்து உள்ளுக்குள்ளேயே அழுது. இவங்க கிட்ட இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அட்வைஸ் பண்றேன்னு ஒரு விஷயம் பேசினாலோ, நீ வீட்டுல உள்ள விஷயத்தெல்லாம் வெளில சொல்லிடுற, நீ தனியா இரு, உன்னை போய் நான் ஆசிரமத்துல விட்டுறேன், உங்க கூட என்னால வாழ முடியல. இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த ஆண்டு வரைக்கும் அவங்களுக்கு பெரிய இடி. ஏன்னா இவங்களோட உண்மையான அன்பு இவங்க கோமா தான் காட்டுவாங்க. ஏன்னா தேல் எப்படி இருக்கும், தேலை பார்த்தா பயப்பட தான் செய்வாங்க. அப்ப இவங்க உண்மையான அன்பு, ஏன்னா தேலுக்கு உண்டான ஒரு குணம் இருக்கு, தான் குட்டிகளுக்கு தானே இரையாகிடும். அப்படி அவங்க பசங்களுக்காக அவங்க எல்லாம் செய்வாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஷவுட்டாக பேசுவாங்க, புத்திமதி சொல்லுவாங்க. இதுதான் இந்த சித்திரை மாத பிறப்பு. கடந்த ஆண்டு சனிப்பயிற்சிக்கு பிறகு நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயம். இந்த காலகட்டத்துக்கு எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டாங்க. பென்ஷன் வந்தது ஒரு ஸ்டாப் ஆயிருக்கும், 2 மாதம் பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கும், டபுள் மடங்காக வந்திருக்கும். ஆனால் அந்த 2 மாதம் அவங்க பட்ட கஷ்டம், மாத்திரைகள், இதெல்லாம் சைடு எஃபெக்ட். நிச்சயமாக விருச்சக ராசி கடந்த வருஷத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாதவங்களே இல்லை. கேட்டிங்கன்னா எல்லாருமே வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்ல போகிறாங்க, ஆமாம் மேடம்ட்டு. இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள். புத்தி கூர்மை, 5ல் இருக்கு சனி. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் உட்காந்துருக்கான். கண்டிப்பாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் வெளியில மீண்டும் பிரிய ஆரம்பிக்க போகுது. இதே இந்த 50 வயசுல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வாக்கிங் போறது, நிறைய விஷயங்களை பொதுப்படையாக எடுத்துக்கிட்டாலே இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேலே குரு பாதகத்துல வந்தாலும் அது பாக்கியஸ்தானம்ன்ற ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பூர்வீக சொத்து வர வேண்டியதுல வர வச்சு கொடுக்கும். கொஞ்சம் அவங்களோட பொருளாதார நிலை உயரும். கொஞ்சம் மனம் தெளிவு பெறக்கூடிய ஆண்டா அமைய போகுது. சுற்று 2 ட்ரீம் கார்ட் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்ட்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் கிடைக்க போகுது அப்படின்றத கார்ட்ஸ் மூலியமா நம்மளுடைய ஜோதிடர்கள் விளக்க இருக்காங்க, பார்க்கலாம். மேம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ட்ரீம் கார்டு என்ன மேம்? நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அது மட்டும் இல்லைங்க, சொந்தமா வீடு, அதுவும் பிரம்மாண்டமான வீடு, ஒரு லக்ஸரியஸ் ஹோம் அப்படின்றது வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. ஆல்ரெடி பெரிய வீடு இருக்குங்க, அதை பாத்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கார் எல்லாம் பண்ணி சூப்பர் டூப்பரா மாத்துறதுக்கான பிராப்தமும் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லக்கி பிக்ல லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன சார்? லக்கி நம்பர் 5, 2. இவங்களுக்கு வெள்ளையும் சிகப்பும் அற்புதமான பலனை கொடுக்கும். மஞ்சள் நிறத்துல இவங்க ஒரு துண்டோ அல்லது ஒரு கர்ச்சீஃபோ, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அதை உபயோகப்படுத்தினாங்கன்னா வெற்றியும் மன தைரியமும் சந்தோஷமும் வரும். சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லவ் சிக்னல் என்ன சார்? விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் பிரமாதமான திருமண வாய்ப்புகள் கூடி வருது. திருமணம் கூடி வருவது மட்டுமல்ல, அழகான பிள்ளை பேறு பெற்றுக் கொள்ளுகிற சந்தான பிராப்தமும் இருக்கு. ரொம்ப சிறப்பாக வாழக்கூடிய வருடம், நிச்சயமாக சிறப்பாக இருப்பீங்க. மேம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மணி மீட்டர் என்ன மேம்? சார், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்டத்தில் சமமாக இருக்கும். வர வருமானங்கள், கரெக்டான செலவுகள், பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் மாதத்துடைய இந்த வருடத்துடைய கடைசியில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டும் போது தான் பொருளாதார ரீதியான இது குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஒரே விஷயமா இருந்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சுற்று 3. இந்த சுற்று லைஃப் கார்டு ரவுண்ட். இதில் ஒவ்வொரு ஜோதிடர்கள்கிட்டையும் நம்ம 3 கேள்விகள் கேட்க போகிறோம். அதுக்கு ஒன்லைனில் அவங்க எப்படி இருக்கும்ன்ற பலன்களை நமக்கு சொல்ல போகிறாங்க, பார்க்கலாம். மேம், உங்களுக்கான கொஷின்ஸ் மேம். வேலை தேடுபவர்கள், நல்ல வேலை கிடைக்குமா? சேமிப்பு ஆர் முதலீடு? சேமிக்க பழகிக்கணும். கண்டிப்பா இவங்களுக்கு அந்த ஹேபிட்டே இருக்காது, பழகிக்கணும். உறவுகள், உறவுகளை எப்பயுமே மெயின்டைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நேரம் ஒரு மாதிரி, இன்னொரு நேரம் ஒரு மாதிரி, சட்டுன்னு மூஞ்சால் அடிப்பாங்க, அதை மாத்திக்கணுமா? சார், உங்களுக்கான கொஷின் சார். ஆரோக்கியம், சளி சம்பந்தமான பிரச்சனையில கவனமா இருக்கணும். அதிர்ஷ்டம் எப்பவுமே உண்டு, ஆனா நம்பிக்கை தான் இல்லை. அரசு வேலை 100% இந்த வருஷம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம், இப்பதான் சொல்லி முடிச்சவங்க நேரத்துக்கு முன்னாடி, கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு புத்திர பிராப்தம் உண்டு. மனநலம், ரொம்ப சிறப்பா தெம்பா சந்தோஷமாயிடுவாங்க. ஆன்லைன் வியாபாரம் கண்டிப்பா பண்ணலாம். மேம், உங்களுக்கான கொஷின்ஸ் மேம். புதிய தொழில் தொடங்குபவர்கள், கொஞ்சம் நிதானம் தேவை. திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், நல்ல சுப செய்தி ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படிப்புல கவனத்தை செலுத்தினாலே போதும். ஓகே மேம். மதிப்பெண்கள் அடிப்படையில் எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பிறக்கிறது கண்டிப்பா 80% சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி சார்.